अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. இப்ப சிம்ப நிசிம்பாளுடைய வதத்தை பார்த்துட்டு இருக்கோம். போன அத்தியாயத்துல நிசிம்பனுடைய வதத்தை பத்தி பேசினார். இந்த அத்தியாயத்துல சிம்பனுடைய வதம் அது சொல்ல போறார். 31வது அத்தியாயம் 5வது ஸ்கந்தம். வியாச உவாச்ச, வியாசர் ஆரம்பிக்கிறார். இது தேசாம் வச்சஸ்திருத்துவா, அதாவது அசுரெல்லாம் நிசிம்பன் செத்து போனா விட்டு மிச்சம் மீதாரி இருந்த அந்த தைத்திய தானவர்கள் இருக்கா இல்லையா, அடிபட்டு குத்தீசனம் கொலவசரமா இருக்கிறவா, அவ கஷ்டப்பட்டு ஓடி வரா. ஓடி வந்து சும்மா நீங்க போய் குழைச்சி இன்னும் கொஞ்சம் நீங்க படைபலத்தை திரட்டிண்டு உங்க சக்தி எல்லாம் திரட்டிண்டீங்கன்னா பின்னாடி ஒரு காலத்துல ஜெயிக்கலாம். இன்னைக்கு போய் நின்னாக்க நம்மளுக்கு மிச்சம் எதுவுமே இருக்காது, தைத்திய வம்சமே நாசமாயிடும் போல இருக்கு. அதாவது எதிர்காலத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பின்வாங்கிறது உச்சிதமா, இல்ல தப்பி பழிச்சு நம்ம வம்சம் மிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக பழிக்கிறது உச்சிதமா, இல்ல இன்னைக்கு போய் சண்டை தான் போட்டு அந்த சண்டையில வந்து நம்ம உசுரை விடுறது முக்கியமா அப்படிங்கறத பாத்துக்கணும்னு அவ சொல்றா. அவ சொல்றதை கேட்ட உடனே என்ன பண்றான் சிம்பன் பதில் சொல்றான். இது தேசாம் மச்சஸ்கிருத்வா சிம்போ தைத்தியபதிஷ்டதா உவாச்ச சைனிகானாசு கோபா குளிச்ச லோச்சனா. பின்வாங்கு அப்படின்ற வார்த்தையை சொன்னோடனே, அதாவது இந்த இடத்துல இருந்து ஓடி போய் பாதாளத்துக்கு போய் பழிச்சுக்கோ அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு மிகுந்த அவமானம் தாங்கல்ல. அதாவது அவளை எழுதி ஜெயிக்க முடியாதுன்னு நம்மளுடைய அசுரர்களை என்னை பார்த்து சொல்றா அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால கோபா குளிச்ச கோபத்தினால அவனுடைய கண்கள் என்ன இருக்கு, ரொம்ப குழம்பி போய் செட்ட செஞ்சேல் நாச்சு அப்படியே சுத்துறது. அந்த மாதிரி கோபத்தினால குழம்பி இருக்கிற சிவந்தி இருக்கிற கண்களை உடையவனா, அந்த கண்களோட அந்த அசுரால பார்த்து அவன் சொல்றான். என்ன சொல்றான் சும்பவாச்ச, ஜால்மாகா, ஜால்மாகனா உபயோகமற்றவர்களே அப்படின்னு அர்த்தம், பிரயோஜனம் இல்லாதவர்களே, அதாவது ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவர்களே, ஜால்மாகா சோம்பேறிகள் அப்படின்னு அர்த்தம். கிம்ரூத யூயம், நீங்க என்ன சொல்றீங்க, குருவாக்கியம் கிருத்வா ஜீவித்து முச்சகே. குருவாக்கியம்னா நான் இப்ப என்ன பண்றனோ என்ன பண்ணணுமோ, அதாவது இப்ப ஓடி போறதுன்னு சொல்ற பாருங்க, புறமுது காட்டு பாதாளத்துக்கு ஓடி போய் பழிச்சுக்கிறதுன்னு, அது எனக்கு மிகுந்த அவமானத்தை கொடுக்கும். அது மிகுந்த அது என்ன சொல்றது கெட்ட பெயரை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியது. அதனால துர்வாக்கியம் கூட, அதாவது செய்யத்தகாதது, அதாவது நான் இப்ப பழிச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை பண்றது. அந்த மாதிரி கிருத்வா ஜீவித்து முச்சகே, நான் உயிர் வாழ விரும்புறேன்னா என்ன, மிகத்திய சச்சிவான். இந்த போர்ல என்ன இருக்கு, மிகத்திய, இப்ப எனக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, சச்சிவான் பிராத்ரு, என்னுடைய சகோதரர்களும் போயிட்டாங்க, என்னுடைய மந்திரிகள் படை வீரர்கள் எல்லாரும் போயாச்சு. அவ்வளவு பேரையும் கொண்டுட்டு நிர்லஜ்ஜோ விசராமிக்கு, நான் பழிச்சு தப்பிச்சு ஓடி போய் நிர்லஜ்ஜா வெக்கம் இல்லாம எல்லாரையும் கொண்டுட்டு இவன் தப்பிச்சு ஓடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வெக்கமின்றி இருக்க முடியுமா? அதோட மட்டும் இல்லாம சாதாரண ஜனங்க என்ன சொல்றாங்க, காலக்கர்த்தா சுபானாம் வா அசுபானாம் பலவத்தரஹா, காலம்தான் காலத்துல நடக்கும், காலம்தான் எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யோக வாசிஷ்டத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க காலக்கரோதி அப்படின்லாம் இருக்கும், காலம் தான் எல்லாத்தையும் பண்றது, குறித்த காலத்துல எல்லாம் நடக்கிறது, காலத்துல பழுக்கும் காலை பழுத்தி ராகவா அப்படின்னு வசிஷ்டர் வந்து ராமத்தை சொல்லுவார். அதாவது மரங்கள்லாம் வச்சோம்னா கூட மரம் வச்சதுக்காக உடனே அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பலனை கொடுத்துட போறது இல்லை. அது எவ்வளவு வருஷம் வளரணுமோ, எவ்வளவு வருஷம் வளர்ந்து காய்க்கணுமோ, காய்ச்சி எப்ப பழுக்கணுமோ அப்பதான். காலே பழுத்தி ராகவ, நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் காலே பழுத்தி காலத்துலதான், அதான் எல்லாத்துக்குமே காலம்தான் பலவத்தரமா இருக்குங்க. காலக்கர்த்தா சுபானாம் வா அசுபானாம், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காலம்தான் பண்றது, எல்லாமே காலத்துல தான் நடக்கிறது. காலோசி பலவத்தரஹா. அதனால கா சிந்தா மம துர்வாரே தஸ்மின் ஈசே ரூபகே. காலம்ங்கிறது ஒரு தேவதை மாதிரி ரூபமுடையது இல்லை. காலம்ங்கிறது இன்டான்ஜிபிளான வஸ்து, அரூபகே ரூபம் இல்லாதது, அது எப்படின்னு பார்க்க முடியாது. அரூபகே தஸ்மின் காலே ஈசே, காலம் தான் எல்லாத்துக்கும் ஈசன் கண்ட்ரோலரா இருக்கு. அந்த காலம் இருக்கும்போது கா சிந்தா மம துர்வாரே, அதாவது தடுக்க முடியாத
காலம் எதை எப்பப்ப எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ண போறது. அதை நம்மளால மாற்ற முடியுமோ? துர்வாரே தடுக்க முடியாத விஷயங்கள்ல, மாற்ற முடியாத விஷயங்கள்ல காத்துக்கிட்ட கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எத் பவதி தத் கரோதி தத் பவது. எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். எத் கரோதி கரோதி தது. காலம் எதை பண்ணணுமோ, எத் கரோதி எதை பண்றதோ கரோதி அது பண்ணட்டும். காலம் எதை பண்ணணுமோ அது பண்ணட்டும். அதுதான் பண்ண போறது. காலத்தை நம்மளால மாற்ற முடியாது. நமே சிந்தாஸ்தி குத்ராதி மரணாத் ஜீவனார்த்ததா. இப்ப எனக்கு எந்த விதத்திலையும் கவலையே இல்லை. மரணாத் ஏன்னா எல்லாரும் போயாச்சு, தனியா நின்று என்ன பிரயோஜனம்? ஜீவனாத் உசுரோட இருந்தேன்னா ஜெயிச்சேன்னாலும் அது உசுரோட இருக்கிறதுனாலயோ போனதுனாலயோ இப்ப எந்த கவலையும் இல்லை. சகாலோ பெண்ணிதா கருத்தும் பாதித்தோ நேசத்தை கொட்டிது. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ராஜாவா இருக்கிறவன் இந்த மாதிரி காலம்தான் எல்லாமே அப்படின்னு இருந்தான்னாக்க அவனுடைய முயற்சி போயிடும், அவனுடைய ஊக்கம் போயிடும். அதனால ராஜா என்ன பண்றான், சும்பன் ஒரு விஷயத்துல சொல்றான், காலகா அந்நியதா கருத்தும் காலோபி காலமாய் இருந்த போதிலும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய சக்தி படைத்த காலமாய் இருந்த போதிலும், காலோபி அந்நியதா கருத்தும் ஈசதே. சில சமயங்கள்ல காலமும் வேற மாதிரி பண்றதுக்கு, அதாவது காலம் என்ன ஆகும், அதுவும் ஏதோ ஒரு கண்ட்ரோல், எது எப்பப்ப நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும்னு நடத்துறதே ஒழிய காலம்ங்கிறதுனால எல்லாத்தையும் தானே பண்ண முடியுங்கிறது இல்லை. காலத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குன்னா கூட, காலத்தினுடைய கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டா டான் எது எப்பப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்தா தான் காலம் எல்லாத்தையும் பண்றதுன்னு சொல்ல முடியும். ஆனா காலத்தினுடைய கண்ட்ரோல் எல்லாம் இருந்து கூட நடக்காம இருக்க. நான் வருஷத்துக்கு பர்ஜன்யா சிராவணே மாசி சர்வதா. சிராவண மாசம்னா நம்ம அந்த ஆவணி மாசம், அதாவது ஆடி அமாவாசையில இருந்து சொல்லுவோம். அந்த மாசத்துல ஆடி அமாவாசையில இருந்து வருஷா காலம்னு பேரு. அந்த வருஷா காலத்துல மழை பெய்யணும். சிராவணம்னாக்க ஆவணி, அந்த சாந்திர மாதத்துல. ஸோ அதுல மழை பெய்யணும்னா ஒவ்வொரு ஆவணியிலையும் கரெக்டா மழை பெய்யறதோ. பர்ஜன்யா கதாச்சித்து சர்வதான வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யறதுங்கிறது இல்லையே. கதாச்சின் மார்க்க சீர்ஷேவா பௌஷே மாகேதவா பால்குனே. மழை என்ன பண்றது, மார்க்க சீர்ஷே மார்கழியிலையும் பெய்யறது, தை மாசி பங்குனி மாசங்கள்லயும், அதாவது அறுவடை சமயத்துல மழை பெஞ்சிருச்சு, அதனால நிறைய வேஸ்டா போயிடுச்சு, கதிரெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. திடீர்னு மார்கழி மாசம் புயல் அடிக்கிறது, 50 வருஷம் இல்லாம 70 வருஷத்துல இந்த வருஷம் புயல் அடிச்சது, இந்த வருஷத்துல மழை பெய்யுதுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா. மார்கழியில புயல், தையில புயல், ஜனவரியில மழைனா தை மாசியில மழை பெய்யுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில வருஷங்கள்ல மழை என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பனிக்காலத்துல கூட நம்ம மழை பெய்யறத பாக்குறோம். அதனால அகாலே வருஷத்தி வாசு தஸ்மான் முக்கியோன வாக்கியம் நசாஸ்தியம். அகாலே வருஷத்தி காலம் இல்லாத காலத்திலயும் மழை பெய்யுறது, அதனால காலம்தான் ரொம்ப முக்கியம், காலம்தான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. காலோ நிமித்த மாத்திரம் தூ. காலம்ங்கிறது என்ன, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். காலம்ங்கிறது நிமித்த மாத்திரம். நிமித்த மாத்திரம் பவசவிய சாட்சின்னு சொன்னாங்க. தெய்வம் ஹி பலவத்தரம். தெய்வம்னா விதி கேட்டுன்னு சொல்றோம் இல்லையா. தெய்வம் ஹி பலவத்தரம். தெய்வம் தான் எல்லாத்திலும் என்ன ஆகும், மிகுந்த பலமுடையதாக இருக்கு அப்படின்னா. தெய்வேன நிர்மிதம் சர்வம் நான்யதா பவதி யதா. எல்லாமே தெய்வத்தினால விதியினால செய்யப்படுறது, வேற எதுவும் இல்லை. காலம்ங்கிறது தெய்வத்துக்கு ஒரு கருவியா இருக்கு. தெய்வமேவ பரமன்யே வித் பௌருஷம் அனர்த்தகம். தெய்வம் தான் பரம்பம். இதுல மனிதர்களுக்கு எல்லாத்தையும் செயல்படுத்தி நடத்தி அழிச்சு போறதுங்கிறது தெய்வம். பௌருஷம் திக், என்னால சாதிக்கிற முடியும்னு ஒருத்தன் நினைச்சான்னா, தன் கையில சகல சக்தியும் இருக்கு, தன்னால சாதிக்க முடியும். பௌருஷம்னாக்க புருஷ சக்தி பிரபவம். மனிதர்களுடைய, அதாவது அந்த கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கானே, கர்த்தா தன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், செஞ்சிட முடியும்னு நினைச்சான்னாக்க திக் பையப்பான்கள், அதாவது அது பிரயோஜனம் இல்லக்க அப்படின்ற. கேதாய சர்வதேவானாம் நிசும்போ பியனையாகதா. நிசும்பன் சகல தேவர்களையும் ஜெயிச்சு இந்த நிசும்பன் என்ன பண்ணா, இந்த நிசும்பனும் அனையாகதா இவள் கையால இறந்தான். ரத்த பீஜோ மகாசூரா. இருக்கிற அசுரர்களே மகா தைரியம் பொருந்தின, மகா சக்தி பொருந்தின அசுரன் ரத்த பீஜன். சோபி நாசம் கதோயதா. அவனும் என்ன பண்ணா, நாசத்தை அடைந்தான். சதாகம் கீர்த்தி முத்திரிய ஜீவிதாசாம் கரோமிகின். அப்படிப்பட்ட பெரியவங்கள்லாம் அந்த ரொம்ப பலம் பொருந்தின அந்த அசுரெல்லாம் போயிட்ட போது, நான் கீர்த்தி முத்திரியை என்னுடைய புகழை இழந்து ஜீவிதாசாம் கரோமிகின் உயிர் வாழறதுக்கு நான் ஆசைப்பட முடியுமா என்ன? சாத்தே காலே ஸ்வயம் பிரம்மா பரார்த்தத்வய சம்மிதே நிதனம் யாதி தரசா ஜெகத்கர்த்தா ஸ்வயம் பிரபு. அவன் இப்ப சொல்றான்,
பரார்த்த துவய சம்மிதே, பரார்த்த துவய ஜீவனகான்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மாவோட ஆயுசுக்கு பேரு பரார்த்த துவய ஜீவின்னு சொல்லுவா. அது அத்திபிரணகா பரார்த்த, அதாவது தித்திய பரார்த்த ஸ்வேதாவராக கல்பேன்னு சங்கல்பம் பண்றோமோ இல்லையோ, பரார்த்த துவயம் பிரம்மாவுடைய லைஃபுக்கு பேரு பரம். அதை வந்து 2 ஹாஃபா பிரிக்கிறோம், பரார்த்தம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு. இப்ப நம்ம இருக்கிறது செகண்ட் ஹாஃப். அதனால பிரம்மாவை பத்தி சொல்லும் போது பரார்த்த துவய ஜீவி, ஏன்னா பரார்த்தம்ங்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே பிகெஸ்ட் நம்பர் அப்படின்பா. பரார்த்தத்துக்கு அப்புறம் 1 2 3ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பரார்த்த துவய ஜீவி, அந்த 2 பரார்த்தம் இருக்கிறது. அதனால பரார்த்த துவய ஜீவிக்கு பிராப்திய காலே, அந்த பரார்த்த துவயம் உயிர் வாழக்கூடிய பிரம்மாவும் பிராப்திய காலே ஜெகத்கர்த்தா பிரபு, ஜெகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைவரா இருக்கக்கூடிய பிரம்மா ஸ்வயம் நிதனம் யாதி, தன்னுடைய காலம் முடிஞ்சு போயிடுறது. பிரம்மாவோட காலமும் முடியறதுதான். பிரம்மாவோட காலமே முடியறதா இருக்கும்போது பாக்கி பேர்லாம் எந்த மூலைக்கு அப்படிங்கிறான். பிரம்மாவோட டயத்தை பத்தி என்ன சொல்றோம், சதுர்யுக சகசிரம் து பிரம்மணோ திவசேகில, ஒரு சதுர்யுக சங்கரனானே பிரம்மணோ தினம் உச்சிதேன்னு இல்லையா. சோ அந்த சதுர்யுகத்தினுடைய 4 கிருத்த திரேதா துவாபர கலின்னு சொல்லக்கூடிய 4 யுகங்கள், அந்த 4 யுகம் ஒரு சைக்கிள், அந்த ஒரு சைக்கிள் 1000 சைக்கிள் போறதா இருந்தா அது ஒரு பிரம்மாவோட பகல். அந்த மாதிரி இன்னொரு 1000 சைக்கிள் பிரம்மாவோட ராத்திரி. பிரம்மாவோட பகல்ல 14 மன்வந்திரங்கள், அந்த மன்வந்திரங்களை இங்க இந்திரன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பதந்தி பவனாத் பஞ்ச நவச்ச இந்திரா ததா புனஹா, பவனாத் பஞ்ச நவச்ச 5 9 14 சதுர்தச மன்வந்தராணின்னு சொல்ற போது சுவாயம்புவ சுவாரவசிஷன்னு அந்த 14 மன்வந்தரங்களையும் கொண்ட அந்த இந்திரர்கள், அவர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தினத்திலையும் ஒவ்வொரு சதுர்யுக சகசிரத்திலையும் 14 மன்வந்திரங்கள் ஆரம்பிக்கின்றன முடிக்கின்றன. 14 மனுக்கள் இந்திரர்கள் அவ்வளவு பேரும் அந்த இடத்துல பிறக்கிறாங்க, அந்த இடத்துல போறாங்க. சோ இந்திரர்கள் மனுக்கள் முதலியவர்களுக்கும் பிறப்பிறப்பு இருக்கு, பிரம்மாவுக்கும் பிறப்பிறப்பு இருக்கு. ததைவ திகினே விஷ்ணு மரணாய உபகல்பதே, பிரம்மாவோட தின காலத்தை போல 2 பங்கு காலம். பரார்த்த துவய ஜீவி பிரம்மா, பரார்த்த சதுஷ்டய ஜீவி விஷ்ணு. சோ அப்ப என்ன என்றார், 4 பரார்த்தானா விஷ்ணுவுக்கு காலம் முடிஞ்சு போறது. ததைவ திகினே காலே சங்கர சாந்தி மேதிச்ச, அதை போல 2 பங்கு விஷ்ணுவை போல 2 பங்கு விஷ்ணு, 4 பரார்த்த துவயம். அப்ப சிவன் என்ன பண்ணார், 8 பரார்த்தம். 8 பரார்த்தத்தினுடைய முடிவுல சங்கரஹா சாந்தி மேதி, சங்கரரும் சாந்தமாயிடுறார், உபசாந்தமாயிடுறார். அதனால அவளுக்கே காலம் முடியறதுன்னு சொல்லும் போது காச்சிந்தா மரணே மூடாகா, அதனால சண்டையில நம்ம எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு அதை பத்தி ஏன் கவலைப்படுறீர்கள் மூடர்களே அப்படின்னு என்ன பண்றான், அசுரால்கிட்ட நம்ம தப்பிச்சாதானேன்னு நீ வந்து பாதாளத்துக்கு போயிடுன்னு அவன்கிட்ட சொன்னா இல்லையா, அதனால அவளை பார்த்து சொல்றான் காச்சிந்தா மரணே மூடாகா நிச்சலே தெய்வ நிர்மித்தே. அதனால இதெல்லாம் வந்து விதியினால யார் யார் எப்ப இருக்கணும், எப்ப பிறக்கணும், எப்ப போனோங்கிறது தெய்வம் நிர்ணயம் பண்ணிருக்கு. அதோடு மட்டும் மகி மகீதரானாச்ச நாச சூரிய சசாங்கையோகோ, இந்த பூமியில இருக்கிற அசைக்கவே முடியாத அசையாத மலைகள், சந்திரன் சூரியன் இவர்களுக்கெல்லாம் கூட முடிவுங்கிறது இருக்கிறது செய்யுது. ஜாதஸ்தி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்திச்ச, அதாவது பிறந்தவனுக்கு இறப்பும் இறந்தவனுக்கு பிறப்புங்கிறதும் எழுதப்படாத விதிதான். அத்ருவேஸ்மின் சரீரேது ரக்ஷணீயம் யசஸ்திரம். இந்த சரீரம்ங்கிறது அத்ருவம், நிச்சயமற்றது. நிச்சயமற்ற சரீரத்துல நம்ம எதை காப்பாத்திக்கணும்னா புகழ்தான். புறமுடிக்கிட்டு ஓடிட்டான்னா அதை விட இன்னும் கேவலமானது ஏதாவது உண்டோ? சோ ரதோமே கல்பியதாம் சீக்கிரம் கமிஷ்யாமி ரணாதிரே, என்னுடைய ரதம் ஏற்பாடு செய்யப்படட்டும், கொண்டு வரப்படட்டும், சீக்கிரம் நான் சண்டைக்கு கிளம்புறேன்னா. ஜயோவா மரணம் வாதி பவத்யஜீவ தெய்வதா, வெற்றியோ தோல்வியோ, உயிரோட திரும்பி வருதோ இல்ல உயிர் இல்லாம வருதோ, எப்படியோ இன்றையே அது தீர்மானிக்கப்படட்டும் அப்படின்னா. இத்தியுக்த்வா சைனிகான் சுபஹா ரதமாஸ்தாய சத்வரஹா, இப்படியாக சைனிகர்கள் சொல்லி ரதத்துல ஏறிண்டு என்ன பண்றான், பிரயோ அம்பிகாயத்திர சம்ஸ்கிதாத்து ஹிமாச்சலே, அம்பிகா ஹிமயமலையில எங்க இருக்காலோ அந்த இடத்தை நோக்கி என்ன பண்ணான், தன்னுடைய ரதத்தை ஒட்டியும் கிளம்புறான். சைன்யம் பிரச்சலித்தம் சசிய, அவனுடைய சைன்யமும் அவனுடன் கிளம்பிச்சு. பிரச்சலித்தம்னா இட் மூவ்ட் அப்படின்னு அர்த்தம். சங்கேயத்திர சதுர்விதம், அதோட சதுர்விதம் 4 விதமான ரதகஜ பிரகபதாதின்னு 4 விதமான சைன்யமும். அஸ்யஸ்வ ரத பாதாதி சங்கீதம் சாயுதம் பகு, பல விதமான ஆயுதங்களுடனும் எக்கச்சக்கமான ஆயுதங்களுடன் சைன்யம் கிளம்பிச்சு.
தத்ர கத்வா அச்சலே சும்பகா சம்ஸ்கிதாம் ஜெகம்னிகாம். அம்பிகை இருக்கிற இடத்துக்கு, அதாவது சிமாச்சலத்துக்கு போனா அச்சலம் கத்வா, அந்த அச்சலத்துக்கு போய் எந்த இடத்துல அம்பிகை இருக்காளோ அவளை பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, திரைலோக்கிய மோகினின் காந்தாம் அபஸ்யத் சிம்மவாகினின். திரைலோக்கிய மோகினி, 3 உலகங்களையும் மயக்கக்கூடிய விதத்துல 3 உலகத்திலும் மிகச்சிறந்த அழகியா இருக்கிறவள் காந்தா. காந்தானா எல்லாருக்கும் மனோகரமா இருக்கக்கூடியவள். அவளை பார்த்த உடனே அபஸ்யத் சிம்மவாகினி, சிம்மத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன். சர்வாபரண பூஷாட்யாம் சர்வலட்சண சம்பிருதாம், எல்லா ஆபரணங்களுடனும் கூடினவள். அதாவது சகல சண்டைக்கு வரும்போது ஆபரணங்கள் இத்தனை கொள்கையும் சேர்ந்து எல்லா விதமான லட்சணங்களுடன், அதாவது ஒரு சிறந்த ஒரு அழகான பெண்மணி எப்படி ஒரு எல்லா விதமான ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குமோ அந்த மாதிரி பிரமாதமா எல்லா சாமுத்திரிகா லட்சணத்துடன் பொருந்தினவளாக இருக்கா. தூயமானாம் துறை கஷ்டைகி க அப்படின்னா ஆகாசம். ஆகாசத்துல இருக்கிற தேவர்களாலே எச்ச ரட்ச புருஷ கிண்ணரக்கன் புருஷன் சொல்லுமே, அவர்களாலே தூயமானாம் துதிக்கப்படுபவள் கந்தர்வ எச்ச கிண்ணரைகி. புஷ்பைஷ்ட பூஜ்யமானாம், அவர்கள் என்ன பண்ணாங்க, மந்தார பாதபோத்வைகி, தேவலோகத்துல இருக்கிற பஞ்சாயத்து தேவதரவனான அந்த பார்க்கடல்ல இருந்து வந்து 5 விருட்சங்கள் இருக்கு பாருங்க, மந்தார கல்ப விருட்ச ஹரிச்சந்திரன்னு, அந்த விருட்சங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள்னாலே பூஜ்யமானாம் வணங்கப்படுபவள், ஆராதிக்கப்படுபவள். குருவானாம் சங்க நினதம், அவ என்ன பண்றா, சங்கநாதம் அப்பப்போ பண்ணிட்டே இருக்கா. குருவானாம் சங்க நினதம் கண்டாநாதம் மனோகரம். இந்த அசுரால் வரும்போது பண்ற கண்டாநாதமானது பயங்கரமாக அவர்களுக்கு வந்து கொலை நடுங்க வைக்கிறதா இருக்கு. அவர்களால மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. ஆனா இப்ப அவ பண்ற தேவர்களை நோக்கி பண்ற கண்டாநாதமாவது மங்களகரமாக அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால மனோகரம். விஸ்வாதாம் மோகம் அகமத் சும்பகா காம விமோகிதா, அவளை பார்த்த உடனே சிம்பனுக்கு என்ன ஆயிடுச்சு, மோகம் காமபானம் தலை தேறி போச்சு, ஆசை. என்ன அகமத் காம மோகிதா பஞ்சபானாக தற்காமம் மனசா சமச்சிந்தையர். மன்மதனுடைய 5 பானங்களும் அடிக்கப்பட்டவன் போல அவனுக்கு வேகம் ஏறி போச்சு. சமச்சிந்தையன் மனசனால நினைக்கிறான், அஹோ ரூபமிதம் சமயத்து அஹோ சாதுரியம் அற்புதம், என்ன அழகு, என்ன ஒரு புத்திசாலித்தனம், எப்படி இருக்கு எப்படி இருக்கு. அதை பார்க்கும் போதே அந்த புத்திசாலி, அந்த ஒரு வயசு சொல்ற பாருங்க, அந்த ஸ்காலர்ஷிப் அந்த வயசு, அந்த இது தெரியறது, திறமை தெரியறது, அழகு தெரியறது. சௌகுமாரியம் தைரியம் பரஸ்பர விரோதி. சௌகுமாரியம் ஒரு இயல்பான ஒரு சாஃப்ட்னஸ் அது இருக்கு. அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் போதே கரேஜ் அண்ட் வேலர், அதுவும் தைரியமா இருக்கா. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது கஷ்டம். பரஸ்பர விரோதி, அந்த மென்மையும் தைரியமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு இவள்கிட்ட. சுகுமாராதி தன்வங்கி சத்ய பிரகட யௌவனா, இப்பொழுதுதான் இவ யௌவனத்துக்கு வந்திருக்கா போல் இருக்கு. அதாவது ரொம்ப மிக சிறு பெண்ணாக இருக்கிறாள். ஆனா சித்திரமேத தசௌபாலா காமபாவ விவர்ஜிதா, இப்பொழுதுதான் வயசுக்கு வந்தவள் போன்று தோன்றுகிற, அதாவது இப்பொழுதுதான், அதாவது சிறு பெண்ணா இருக்கக்கூடிய இவள் எந்த விதமான பெண்மைக்குரிய ஆசாபாசங்கள் ஏதும் அற்றவளாக இருக்காள் அப்படிங்கிறதுக்கு சித்திரம். அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த மாதிரி லோகத்துல நம்ம பார்த்ததில்லை, இந்த மாதிரி இருக்க முடியாது. சின்ன கொஞ்சம்னா அவளுக்கு என்னவா இருக்கும், ஏதோ ஆசை, இது வேணும் அது வேணும், இதை வச்சு விளையாடணும், இல்ல தனக்கு அடையணும் அப்படின்னு பல விதமான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் ஏதும் மற்றவளாக இவ காணப்படுறா. அம்பிகேயன் கிமேதத்து ஹந்தி சர்வான் மகாபலான். அம்பிகா சர்வம், இவ பார்த்தா தாய்மையோட தாய் மாதிரி இருக்கா. ஆனா என்ன பண்றா, சர்வான் மகாபலான் ஹந்தி, மிகுந்த பலம் பொருந்திய வீரர்கள் அனைவரையும் கொண்டு தள்ளியிருக்காங்க. காமகாந்தா சமாரூபே, காமகாந்தான காமன்னா மன்மதன், மன்மதனுடைய காந்தானா ரதி, ரதியை போல ரொம்ப அழகா இருக்கிறவளா இருக்கா. சர்வ லட்சண லட்சிதா, எல்லா லட்சணங்களும் பொருந்தவள். அம்பிகேயம் கிமேதத்து ஹந்தி சர்வான் மகாபலான். உபாய கோத்திர கர்த்தவியா, இந்த இடத்துல கஹா உபாயா, இவளை ஜெயிப்பதற்கு என்ன உபாயம், ஜெயிப்பதற்கா என் வசத்தை கொண்டு வருவதற்கு என்ன, இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணை போய் நம்ம அம்பால் அடிச்சு எப்படி கொள்றது. ஏனமே வசகாபவே ந மனசா ந மந்த்ராவா மராளாட்சி சாதனே சந்நிதவ் மம, இவளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு, இவளை வசப்படுத்துறதுக்கு, அதாவது இந்த வசம் பண்ற மந்திரங்கள்லாம் இருக்க, மந்த்ராகனாக்க மினிஸ்டர்ஸோடு சேர்ந்து கவுன்சிலிங்னு சொல்லலாம். அதாவது இந்த கேபினெட் டெசிஷன் டிஸ்கஷன் சொல்ற போலியும், அந்த கேபினெட் டிஸ்கஸ் பண்ணக்கூடியவளுக்கு மந்திரின்னு பேரு. மந்திரம்னாக்க அந்த மாதிரி ராஜாக்கள் வந்து பண்ற டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷனுக்கு மந்திரம்னு பேரு. இவளை நம்ம வசத்துக்கு கொண்டு வரக்கூடிய மந்திரம், எந்த விதமான டிஸ்கஷனும் எந்த விதமான அட்வைஸும் கவுன்சிலும்
ஒர்க் ஆகும்னு தோணல. அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தெரியல. மந்திரம்னு சொன்னாக்க மந்திரங்கள்னு வச்சுக்கலாம். அதாவது வசப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் அப்படின்ற மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்கள்லாம் எதுவும் இப்ப எங்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டும் போல் இருக்கு. என்ன நமந்திராவா மராலாட்சி சாதனே சன்னிதம் மம, என்னிடம் எந்த மந்திரங்களும் இருப்பதாக தெரியவில்லை. சர்வ மந்திரமயி சேஷா, அதான் தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லிடுறான். இவளே எல்லா மந்திரங்களையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்து அவ்வளவு மந்திரங்களையும் பலப்படுத்துபவள் போல, பயன் தருபவள் போல, மந்திரங்களுக்கு பயன் தருபவளாக இவளே இருக்கிறாள். சர்வ மந்திரமயி. அதனால இவளை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் எதுவும் நம்ம கிட்ட இருக்காது நம்ம அப்படின்றான். ஏன்னா அம்பாளை பக்தியினால மட்டும்தான் வசப்படுத்த முடியுமே ஒழிய, நான் இதெல்லாம் இந்த பாக்கியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றேன்னா அம்பாளை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ? இப்போ சர்வ மந்திரமயி, எல்லா மந்திரங்களுக்கும் இவள் தான் தலைவியா இருக்கா. மோகினி மத கர்விதா சுந்தரியம் கதம் நேசியா வசகா வரவர்ணினி, இவள் எப்படி என் வசத்துக்கு வருவாள்னு யோசிக்கிறான். பாதாள கமனம் நேத்திய நயுக்தம் சமராங்கனா, சரி இவ்வளவு எதிர்க்க மாட்டான்னு தப்பி பாதாளத்துக்கு போயிடுவோம்னா அபயசஸ் தான் இல்லையா. சாமதான விவேதிஷ்ட நேயம் சாத்தியா மகாபலா, மிகுந்த பலசாலியா இருக்கிறதுனால சாமதான பேத தண்டம் அப்படிங்கிற 4 உபாயங்கள் இருக்கு பாருங்க. தண்டம்ங்கிற உபாயம் இவள்கிட்ட செல்லாது, இவதான் இருக்கிறதுலயே பெரிய பலசாலியா இருக்கா. சரி சாமம்னு சொன்னாக்கா ஒரு சமாதானமா பேசி பாக்குறது. வேதம்னா அவளுக்கு சக்தி தரக்கூடிய தேவர்கள்லாம் யார் இருக்காளோ அவளை இவள்கிட்ட பிரிச்சு அந்த அவளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பாக்கி யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண விடாம தடுத்துடுறது, அவளை மனசு மாத்துறது. தானம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப காஸ்ட்லியான பொருள்கள் இதெல்லாம் கொடுத்து மனசை மாத்துறது. இந்த மாதிரி ஏதாவது உபாயத்தை பண்ணுவோம்னு சொன்னாக்க சாமதான விவேதிஷ்ட நேயம் சாத்தியா, இவள் அதுக்கெல்லாம் வழிக்கு வரமாட்டா, இவளே வசப்படுத்த முடியாது. ஷீ cannot be controlled, she cannot be brought down. கிம் கர்த்தவியம் கோதந்தவியம் விஷமே சமுபஸ்திதே. விஷமே இப்ப என்ன இருக்கு, விஷமேனாக்கா கிரிட்டிக்கல் ஜங்ஷன். விஷமம்னாக்கா மேனேஜ் பண்ண முடியாத, திங்க் பண்ண முடியாத, ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சமுபஸ்திதே. அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்த போது கிம் கர்த்தவியம், என்ன செய்யறது, கொதந்தவியம், எங்க போறது, இதனால இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடவும் முடியாது, இதை மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்றதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் பண்ண முடியாது. neither can act nor can I escape. அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டின்னுட்டேன். மரணம்னா உத்தமம் சாத்திர சாகலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் சரியான வழி இல்லை. அதாவது இவள்கிட்ட செத்தாலும் சரி, தனியா செத்தாலும் சரி, எப்படி செத்தாலும் சாவுங்கிறது இந்த இடத்துல அபயசஸ் தான். ஏன்னா ஸ்ரீகிருத்தம்க்கு யசோ அபகிருத்து, ஒரு பெண்ணினுடைய கையால தோத்து போய் அவ கொலை பண்ணி சாகிறதுங்கிறது புகழ் எப்படியும் நம்மளுடைய புகழ் போதான் போகுது. ஒரு பொண்ணை எழுத்து நிக்க முடியல அப்படின்னு தான் லோகத்துல எல்லாரும் பேசுவா. அதனால அதுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னு தானே சொல்லுவா. இவ்வளவு தேவர்களை ஜெயிச்சதுனால ஒரு பொண்ணு ஜெயிக்க முடியலன்னு தானே வரும். ஸோ அதுவும் எஸ்கேப் ரூட் இல்லை. ஸோ அவனால ஒரு காரியமும் இதை ஓவர் கம் பண்றதுக்கு எந்த விதமா ஆக்ஷனும் பண்ண முடியாது, தப்பிச்சு ஓடவும் முடியாது, செத்தும் உழைக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நின்றுடுச்சு. மரணம் அதோட மட்டும் இல்லை, சரி சண்டையில செத்தாக்க சொர்க்கம் கிடைக்கும், வீர சொர்க்கம் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. இந்த ரிஷிகள்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, சண்டையில செத்தா வீர சொர்க்கம்னு சும்மா சொல்லல. மரணம் ரிஷிபி புரோக்தம் சங்கரே மங்களாஸ்பதம் எது தது சமான மலையோர் யோதையோகோ யுத்தியதோ கில. ஸோ சங்கரத்துல, அதாவது சங்கரம்னா சண்டை, போர்க்களத்துல செத்து போனா அது மங்களாஸ்பதம், அது மங்களத்தை கொடுக்கக்கூடிய வீர சொர்க்கத்தை கொடுக்கறதுன்னு எது ரிஷிபி புரோக்தம் தது சமான பலயோகோ. அது ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய 2 பேருக்கு நடுவுலயே ஒழிய சும்மா ஏனோ தானோன்ற 2 பேருக்கு நடுவில் இல்லை. சும்மா போய் சண்டையை போட்டு தலையை கொடுத்துட்டு அவன் சண்டையை போட்டு ஆஹா நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு போய் என்ன சண்டை போட்டு நிக்க முடியாம தானாவே ஒரு சண்டையில போய் போர்க்களத்துல செஞ்சு விழுந்ததுனால மட்டுமே ஆயிடாது. அது என்ன ஆகும், எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியும் படைத்தவத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஈக்குவலா இருந்தான்னாக்க, அப்படி ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தன் கையில போனான்னாக்க, நாட்டு புறமுதுகு காட்டாம நல்ல காரியத்துக்காக போனான்னாக்க அவனுக்கு வீர சொர்க்கம்னு சொல்லியிருக்க வழிய இப்ப இவனுக்கு நாங்க எந்த விதத்திலையுமே ஈக்குவல்னு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதாவது ஒரு பெரிய சிங்கத்துக்கு நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி நாங்க ஆயிட்டோம். ஸோ அந்த மாதிரி சமான பலம் இல்லாததுனால, எதிர்த்து நிக்க முடியாததுனால இந்த சண்டையில இறந்தாக்க அது ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருக்கிறவளை எழுத்து சண்டை போட்டுதான் ஆக முடியுமா. அதனால பிராப்தேயம் தெய்வ ரசிதா, இவ யாரு, பிராப்தா எம்
தெய்வ ரசிதா, தெய்வ ரசிதனான விதியினால இது அசுரர்களுடைய நாசத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவள், விதியினால அசுரர்களுடைய நாசத்துக்காக நிர்மாணிக்கப்பட்டவள், இது தேவர்களால சக்தியினாலே உண்டானவள். நாரி நர சதோத்தமா, ஒரு பொண்ணா இருந்தா கூட 100 பேருக்கு சமானமா, 100 பேருடைய சக்திக்கு சமானமா இருக்கா. நாசாய அஸ்மத் குலசேக, அசுர குலத்தினுடைய நாசத்துக்காக சர்வதா அதிபலா அபலா, அபலா பெண்ணா இருக்கா, ஆனா அதிபலா மிகுந்த பலம் பொருந்தினவள். துர்காக்கின் சமவாக்கியானி, இந்த இடத்துல இவள்கிட்ட நம்ம சாமவாக்கியானி சமாதானமா, அந்த பாருமா எங்க பலம் உனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் அசுரால் எவ்வளவு பெரியவா, இல்ல நீ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடு, நாங்களும் ஒம்புக்கு வரல நீயும் ஒம்புக்கு வரல, கோட்டை தாண்டக்கூடாது, பேச்சா இருக்கணும்னாக்க அந்த சாமவாக்கியானி விருதா. அதெல்லாம் இந்த இடத்துல என்ன ஆகும், விருதா பயனற்றவைகள். இவள்கிட்ட சமாதானமா பேசி போறதுங்கிறது ஏன்னா இவ அசுரகுல நாசாய, அசுரகுல இந்த இடத்துல இருந்து நாசம் பண்ணி இந்த இடத்துல இருந்து துறக்கிறதுக்காகவே வந்திருக்கா. அதையே ஒரு கோலா, அதையே ஒரு லட்சியமா வச்சுட்டு இருக்கா. பேசி பிரயோஜனம் இல்லை. மயா யோஜ்யானி சாம்பிரதம், இவள்கிட்ட நான் பேசுறதுங்கிறது பயனற்றதுதான். அனநாய ஆகதா ஏஷா, எல்லாரையும் தீட்டு கட்டணுங்கிறதுக்காகவே வந்திருக்கா. இன்னும் சாம்னா பிரசீததி, அப்படிப்பட்டவளுக்கு சாம்னா சாம வாக்கியங்களாலே சமாதான வாக்கியங்களாலே பிரசீததிக்கு அவ சமாதானம் ஆவாளா என்ன, அதெல்லாம் நடக்க போறது இல்லை. நதானை சாலிக்கும் யோகியா, சாம வாக்கியங்கள் பிரயோஜனம் இல்லாத போது தானைகி, இவ மனசை மாத்துறதுக்கு, அதாவது ஒரு கிஃப்ட் எல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இவ்வளவு வழிக்கு கொண்டுருவோம், பிரைட் பண்ணுவோம் அப்படின்னாக்க தானைகி, அந்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்ட்னால இவளை என்ன பண்ண முடியாது, மனசை மாற்ற முடியாது. சாலிக்கும் சேக்கன், அசைக்க கூட முடியாது. நானா சத்திர விபூஷித, என்ன இவகிட்ட என்ன இருக்கு, பல யாராலையும் தரிக்க முடியாத, யாராலையும் பார்க்க முடியாத பலவிதமான சத்திரங்களுடன் அவ விபூஷிதா. வேதஸ்து விபலா, வேதஹா அப்படின்னு சொன்னாக்க 2 பவர்ஃபுல் இவங்க இருக்காங்க பாருங்க கண்ட்ரி, ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா இருந்து 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்கன்னாக்க அவ 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி மனசை மாத்தி ஒருத்தர் இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ண முடியாம பண்றது, டிசென்ஷன், சோயிங் தி சீட்ஸ் ஆஃப் டிசென்ஷன் சொல்றோம் இல்லையா, அவளுக்குள்ள ஒரு மித்திரபாயம் ஏற்படுத்துறது. அந்த மாதிரி பண்றதா இருந்தா வேதஸ்து விபலா, என்ன பண்ணணும், இவதான் சண்டைக்கு வந்திருக்கா, தேவர்களை இவ சப்போர்ட்டுக்கு வராம இருக்கிற மாதிரி பண்ணணும். இவளை சப்போர்ட் பண்ணாம தேவர்களை இவ பக்கத்துல இருந்து திருப்பணும். சோ தேவர்களை திருப்பினா தேவர்கள் சப்போர்ட் இல்லை, நம்ம தனியா இருக்குமேன்ற பயத்துல இவ சண்டை போடாம இருக்கலாம். ஆனா அது என்ன ஆயிடும், சர்வதேவ வசானுகா, தேவர்கள் அத்தனை பேரும் இவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கா. தேவர்கள் அத்தனை பேரும் இவ கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது தேவர்களை எப்படி மனசை மாத்துறது, தேவர்கள் காரியத்தை பண்றதுக்காகத்தானே இவ இங்க வந்திருக்கா. அப்ப தேவர்களை விட்டுட்டு தேவர்களை இவ பக்கத்துல இருந்து மனசை மாத்த முடியும்னு சொல்ல முடியுமோ. அதனால தஸ்மாத்து மரணம் சிரேயா ந சங்கிராமே பலாயனம், பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மீ இஸ் மரணம். இந்த சங்கிராமத்துல மரணம் தான் பெஸ்ட் ஆப்ஷன், ந பலாயனம், இங்கேயும் தப்பிச்சு ஓடுறதும் இல்லை. ஜெயோ மரணம் பாக்கிய பவத்வேக யதாவிதி. வெற்றியோ தோல்வியோ இல்ல உசுரோட இருக்கிறதோ, எது மரணமோ எது நடக்கிறதோ அது நடக்கட்டும். ஏன்னா அவன் அந்த இடத்துல மனசுல தீர்மானம் பண்ணல, என்ன பண்றது ஏது பண்றது, இவள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, இவளை எப்படி நம்மள ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்னு பண்றான். வியாசர் சொல்றார், இது சஞ்சிந்திய மனசா தும்ப சத்வாசிரிதோ அபவத், என்ன he has to regain his strength and confidence. இப்ப எல்லாரும் தோத்து போயிட்டா, எல்லாரும் செத்து போயிட்டா, யாருமே இவ்வளவு எழுத்து நிற்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னும் போது நம்ம போய் நின்று என்னத்தை சண்டை போட போறோம்ன்ற ஒரு மென்டல் வீக்னஸ் வந்துருச்சுன்னா இவனுடைய வீரர்களுக்கும் வீக்னஸ் வந்துடும் இல்லையா. அதனால என்ன பண்ணணும், தன்னுடைய ஸ்ட்ரென்த் முதல்ல கெயின் பண்ணிக்கணும். அதனால பல விதமாக யோசிச்சு என்ன பண்றான், தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ண ட்ரை பண்றான். இது மனசா சஞ்சிந்திய, அதனால என்ன பண்ணான், தனக்கு உள்ள ஒரு தைரியத்தை ஏற்றிண்டு அவன் என்ன பண்றான், சத்வாசிரிதோ பவத், he gained confidence. சத்வாசிரிதா, ஒரு சத்துவம்னாக்கா மனோதைரியம், சத்வாசிரிதா மனோதைரியம் வந்துருக்கு. யுத்தாய சுஸ்திரோ பூத்வா, யுத்தத்துக்கு தயாராயிட்டான். சாமுவாட்ட புரஸ்திதாம், அம்பாள் எதிர்க்க நிக்கிறா, அவளை பார்த்து சொல்றான், தேவி யுத்தியஸ்வ காந்தேபிய விதாயந்தே பரிசிரமஹா, நீ யுத்தம் பண்ற, யுத்தம் பண்ண போற, யுத்தம் செய், ஆனா உன்னுடைய பரிசிரமஹா, உன்னுடைய எஃபர்ட் இருக்கே அந்த முயற்சி விருதா, அது வீண். ஏன் அப்படின்னா மூர்க்காசிக்கல நாரீனாம் நாயம் தர்ம கதாச்சர, திருப்பியும் மூர்க்காசிக்கல நாரி, மூர்க்காசி நீ முட்டாளா இருக்க, நாரீனாம் நாயம் தர்மஹா, சண்டை போடுறதுங்கிறது பெண்களுடைய இயல்பு இல்லையே.
ஏன்னா நாரீனாம் லோச்சனே, நாரியினுடைய சண்டைக்கு ஆயுதங்கள் என்னென்ன திருப்பி ஆரம்பிக்கிறான். நாரீனாம் லோச்சனே பானாக, பெண்களுடைய கண்களே அம்புகள், புருவாவேவ சராசனம், புருவங்களே விற்கள் வில்லு, அப்புறம் ஹாவபாவஸ்து சஸ்திராணி, அவர்களுடைய இதெல்லாம் இருக்கு பாருங்க, கண் பார்வைகள், அவளுடைய உயிரா நடக்கிறதுங்கிறதெல்லாம் அதுகள் தான் ஆயுதங்கள். அதுக்கப்புறம் புமான் லட்சியம் விசக்ஷணா, ஆம்பளைதான் அவளுக்கு வந்து என்ன ஆகும், கோல், அதாவது லட்சியம், அவளுடைய இலக்கு ஆம்பளை ஜெயிக்கிறதுங்கிறது தான். தன்னாகஸ்த அங்கராகாத்திரா, தாங்க பண்ணிக்கிற அங்கராகங்கள், அங்கராகங்கள்னாக்க இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்ற காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அவர்களுக்கான தயாரிப்புகள். அதாவது கேடயம், ஆர்மர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, கவச்சங்கள் இதெல்லாம், அதெல்லாம். ரதாவோபி மனோரதா, ரதம் எதுனா ஏறி போற ரதம் எதுனா மனோரதா, அவர்களுடைய மனோபாவங்களே, அவருடைய எண்ணங்களே. மந்த பிரஜல்பிதம் பேரி சப்தா, சண்டைக்கு போகும்போது இந்த பேரிகள்லாம் முழங்குறது இல்லையா, முரசம் முழங்குறதுன்றமே, அவர்கள் வந்து மென்மையா பேசக்கூடிய இனிமையான அவர்களுடைய பேச்சு சண்டைக்கான பேரி. நானிய கதாச்சன, வேற எதுவும் இந்த இடத்துல சண்டைக்கு அவர்களுக்கான தயாரிப்பு தேவையில்லை. பெண்களுக்கான யுத்த ஆயுதங்கள் இப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு நீ அம்பு வில்லு கத்தி கடையன் கதைன்னு இதெல்லாம் வந்திருக்கியே, இதை வச்சுட்டு எப்படி என்ன பண்றது? அந்நிய அஸ்திரதாரணம் ஸ்ரீனாம் விடம்பனம் அசம்சயம், அது பாக்கி அஸ்திரங்கள் அவ வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது விடம்பனம், ஏமாத்து. ஏன்னா பெண்கள் மேல அம்பு போடுறதுக்கு அந்த நெறி உடலை வந்து என்னாகும், அடிக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வரப்போறது இல்லை. லஜ்ஜைவ பூஷணம் காந்தே நச்ச தார்ஷ்யம் கதாச்சன, வெட்கம் தான் உனக்கு அழகு அப்படிங்கிறான். யுத்தியமானா வரா நாரி கர்க்கசேவ அபிதிருஷ்யது, யார் சண்டை போடுறாளோ, சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆகி ஏதாவது அம்புகள்லாம் விட்டு என்ன ஆயிடும், கர்க்கசா ஷீ மே பிகம் ஹார்டன்டு பாடி. அந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன ஆயிடுவான், ரொம்ப ஒரு கரடு முரடா கடுமையா அவளுடைய உடலும் என்ன ஆயிடும், கையெல்லாம் காய்ச்சி போயிடும் இல்லையா. அதாவது அந்த நாணை பிடிச்சி இழுத்து கை விரல்லாம் வந்து என்ன ஆகும், ஒரு மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். தனவு சங்கோபனியோவா தனுஷ கர்ஷனே கதம், அதோட தன்னுடைய உடலுக்கு எந்த விதமான ஆயுதங்களை தெரிக்கும், அதாவது உடைய தெரிக்கும், மென்மையான புடவைகள்லாம் கட்டிக்க முடியாது. அந்த அந்த ரொம்ப உருத்தக்கூடிய தோலாலான கவச்சம் இல்ல மெட்டலாலான கவச்சம், அந்த கனத்தை 24 மணி நேரமும் தாங்கிட்டு அதை தாங்கிட்டு ஓடுறது, அதை தாங்கிட்டு ட்ரெயின் பண்றதுன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ரொம்ப இன்னும் மேக் த பாடி ஆல் தி மோர் ஹார்டன்ட். அந்த கவனம் குத்திர கதாமாதாய தாவனம். இப்ப கதையால அடிக்கிறதுன்னா கையில கதையை வச்சுட்டு வெறும்னா எதிரி அடிக்க முடியாது, அடிச்சா வேகம் இருக்காது. ஸோ அந்த கதையை அடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஜாவலின் த்ரோ பண்ணும்போது இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஓடி வந்து இது பண்ற பாருங்க, அவ்வளவு கனமான ஒரு இரும்பு கதையை தூக்கிண்டு வேகமா ஓடி வந்து கத்திண்டே கீழே இறக்கினாதான் அது வேகமா இறங்கும். ஸோ மென்மையா நடக்கக்கூடிய பெண்களுடைய நடை எங்க, அந்த வேகமா கதையை தூக்கிண்டு கத்திண்டே ஓடி வருதுங்கிறது எங்க, இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேருமா, வேகம் இருக்குமா, அந்த வேகத்தால அடிக்க முடியுமா, அது எதிரிக்கு அடிபடுமா, சும்மா ஏதோ பூ போட்ட மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். புத்திதா காளிகா, அதோட மட்டும் இல்ல, உன்னை ஸ்பாயில் பண்றது யாருன்னா உனக்கு அட்வைஸ் பண்றது புத்திதா, உனக்கு புத்தியை கொடுக்க அட்வைஸ் பண்றது காளிகா. காளி இருக்காளே பக்கத்துல, சாமுண்டா பரநாயிகா, சாமுண்டா உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவ சாமுண்டா, இவா ரெண்டு பேரும் என்ன அட்வைஸ் உனக்கு கொடுக்க போறா, சண்டிகா மந்திர மத்தியஸ்தா லாலனே அஸ்வரா சிவா. சண்டிகா வந்து பக்கத்துல இருந்து உனக்கு இன்னொரு அட்வைசரா இருக்கா, அசுஸ்வரா, அவ ரொம்ப பயங்கரமான, அவ பேசுறது வந்து இது நடி கத்துற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவள்லாம் என்னத்தை பேச போறா, என்னத்தை சொல்ல போறா, என்னத்தை கேட்க முடியும், உனக்கு சாப்பிட்டா என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும். வாகனம் மிருகராடாஸ்தி, மிருகங்களுக்கு ராஜாவான சிங்கம் உனக்கு வாகனமா இருக்கு. சர்வ சத்துவ பயங்கரகா, எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய அந்த சிங்கம் வாகனமா இருக்கும்போது அந்த சிங்கத்தை வச்சு நீ என்னத்தை பண்ண முடியும். வீணாநாதம் பரித்திய கண்டாநாதம் கரோஷி, வீணைய போல மெதுவா பேசக்கூடிய, வீணைய ஹேண்டில் பண்றதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ற, பயத்தை கொடுக்கக்கூடிய மணி அடிச்சுட்டு இருக்க. அதனால ரூப எவ்வளையோ சர்வம் விரோதி வரவர்ணினி, உன்னுடைய இளமை உன்னுடைய அழகு இது அனைத்துக்கும் விரோதமா இருக்க காரியங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருக்கு. எதிசே சங்கரேச்சாஸ்தி குரூபா பவ பாமினி, அதனால உனக்கு சண்டை போடணும்னு ஆசை இருந்தா இந்த அழகு, இந்த மென்மை, இந்த எவ்வனம் இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணு, சண்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமா சண்டை போடக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணா மாறு. எப்படி இருக்கணும், லம்போஷ்டி, தொங்கர உதடு, குணக்கி, அதோட அந்த மாதிரி நகங்கள் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம, குரூரா துவாங்ஷ வர்ணா, துவாங்ஷனாக்க பயத்தை கொடுக்கக்கூடிய காக்கையை போல, விலோச்சனா தூரமா பார்த்துட்டு, அதாவது பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தா சண்டை போறதுக்கு ஒரு தைரியம் வரும்.
லம்பபாதா சுதந்தீச்ச மார்ஜார நயனாகிருதி, உன்னுடைய கண் எப்படி இருக்க பூனை கண்ணு மாதிரி குறுக்கியா இருக்கணும் சிறுமியா, அப்படிப்பட்ட ஈதிர்க்கம் ரூபமாஸ்தாய சிஷ்ட யுத்தே ஸ்திராபவ, அப்படிப்பட்ட உருவத்துடன் யுத்தத்துக்கு தயாராகு. கர்க்கசம் வச்சனம் புரூஹி ததோ யுத்தம் கரோமியகம், அதோட கடுமையான வார்த்தைகளை பேசு, மென்மையான வார்த்தைகளை மென்மையா பேசாத, அப்பதான் சண்டை போடுறதுக்கு ஒரு மூடு வரும், இல்லைன்னா சண்டை போடுற மூடே இருக்காது அப்படிங்கிறான். ஈதிர்த்தையும் சுதத்தையும் திருஷ்டுவா நமே பானை பிரசீதி, என் கை வரமாட்டேங்கிறது, உன் மேல அம்பு கொடுக்கறதுக்கு என் கை வரமாட்டேங்கிறது. நமே பானை பிரசீதி அந்தும் துவா மிருகசாவாட்சி, மிருகசாவாட்சி மிருகசாவம்னா மான்குட்டி போன்ற கண்களை உடையவளே, காமகாந்தோபமே மிருகே. யாசர் சொல்றார் இசி புருவானம் காமார்த்தம், அதாவது இவன் பேச்சத்தனையும் சண்டைக்கு லாயகில்ல, ஏதோ இவன் என்ன பண்றான், திட்டு பிடிச்சு வளர்றான் அப்படின்னு காமார்த்தம் வீக்ஷிதம் ஜெகதம்பிகா மிதபூர்வம் சிரிச்சுதான் சொல்றா. இவனுக்கு எல்லாம் இது என்ன பண்றது கைத்திட்ட அப்படின்ட்டு. வாக்கியம் உவாச்ச பரதோத்தமா, அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றா. விஷயத்தி மந்தாத்மன் காமபான விமோ, எதுக்கு இந்த மாதிரி கவலைப்படுற, எது கஷ்டப்படுற, காமபான விமோகிதா, மன்மதனுடைய அம்பாலையும் ஏற்கனவே அடிக்கப்பட்டுட்டோம், உனக்கு 10 அம்புகள் எந்த மூலைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதே நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால பிரேட்சிகாகம் ஸ்மிதா மூட, நான் இங்க வெறும் பேசிவ் விட்னஸ் தான், பிரேட்சிகாகம் நான் பார்ப்பதற்காக வந்தவர் தான், நான் செயல்படுறவன் இல்லை. அம்பாள் எப்படி சொல்ல பாருங்க, பிரேட்சிகாகம் ஸ்மிதா மூட குரு காலிகையா மிருகம், நீ சண்டை எதை பண்ற, காளிகையோட சண்டை போடு. சாமுண்டையாவா குருவேதி தவ யோகிய ரணாங்கிறியோ, உனக்கு யார் தகுதின்னு நினைக்கிறியோ, காளிகையோ சாமுண்டையோ யாரோட சண்டை போடணும்னு நினைக்கிறியோ. பிரகரஸ்வ யதா காமம், யாரை எவ்வளவு தூரம் சண்டை போடணுமோ, யாரை எவ்வளவு அடிக்கணுமோ, எந்த அம்புகள் எந்த கதை எந்த வில்லால் எவ்வளவு பண்ணணுமோ. நாகம் துவாம் யோகி, எனக்கும் உன்னோட சண்டை போடுறதுல இன்ட்ரெஸ்ட், நீ எதுவும் லாயக்கில்லை. யுத்தித்வா காளிகாம் பிராக, காளிகையை பார்த்து தேவி சொல்றா, மதுரையா கிரா ஜக்கியனம் காளிகை குரூரே குரூப பிரியமாகவே, நல்ல அழகுல பிரியம் இல்லாத குரூபத்துல பிரியம் இருக்கிற இவனை ஜகி யுத்தத்துல இவனை கொண்டு சீக்கிர முடி அப்படிங்கிற. யுத்தியுக்தா காளிகா கால பிரேரிகா காலரூபிணி, இவனுடைய காலத்தினால பிரேரிக்கப்பட்ட, அவனுடைய காலத்தினால தூண்டப்பட்ட, சுந்தரனுடைய காலத்தினால. கதாம் பிரசித்திய தரசா சப்தவ் ஆஜவ் கிருதோத்யமா, ஆஜவ்னா சண்டையில, கதாம் பிரகிருஷ்ய தன்னுடைய கதியை கையில தூக்கிண்டு கிருதோத்யமா ரெடியா இருக்கா அவனோட சண்டை போட. தயோகோ பரஸ்பரம் யுத்தம் பபூவ அதி பயானகம், அவர்கள் 2 பேருக்கும் இடையே பயங்கரமான யுத்தம். பட்சிதாம் சர்வதேவானாம் முனீனாஞ்ச மகாத்மனாம், எல்லா தேவர்களும் முனிவர்களும் பார்த்துட்டே இருக்கும்போது கதா முத்தியம்ய சும்போத ஜகான காளிகாம்பிரணே, தன்னுடைய கதையை தூக்கி என்ன பண்றான், காளியை அடிக்கிறதுக்கு கதையை தூக்கிட்டு வேகமா இறங்குறான், ஓடி வரான். காளிகா தைத்திய ராஜானம் கதையா ஞகனத் திருஷம், காளிகா என்ன பண்ணான், அவன் வரத்துக்குள்ளேயும் தன்னுடைய கதையை தூக்கி கதா, அவனுடைய கதைக்கு ஒரு டக், அதாவது என்ன பண்ண குருஞ்சு அதுல இருந்து தப்பிச்சு தன்னுடைய கதையினால அவனை பயங்கரமா அடிச்சா. பபஞ்சாக்கிய ரதம் சண்டி கதையா கனகோஜ்வலம், தங்கம் போல பயங்கரமா பிரகாசிக்கக்கூடிய அவனுடைய ரதத்தை தன்னுடைய கதையால ஒரே ஒரு அடி அடிச்சு என்ன பண்ணா, ரதத்தையே உடைச்சு எரிஞ்சுட்டா. கரான் கத்வா ஜகானாசு தாருகம் தாருணஸ்வனா, கரான் கத்வா அந்த ரதத்தை இழுத்து வரக்கூடிய கழுதிகள் இருக்க, அவ்வளவு கழுதிகளையும் அடிச்சு கொண்டுட்டா தன்னுடைய கதையினால. தன்னுடைய கதையினால அந்த ரதத்தை ஓட்டுற சாரதி இருக்கானே, அந்த சாரதியும் தாருகம்னாக்கா அந்த இவன் அந்த ரதத்தை மேனேஜ் பண்றவன் தாருகம். தாருன்னா இது என்ன மரங்கள், அதை வச்சுட்டு இருக்கிற அந்த இது சாரியட்டியர், அவனையும் என்ன பண்ணா, அவனையும் தாருணஸ்வனா பயங்கரமா கத்தின்ட்டு அவனை அடிச்சா அந்த சாரதியும் போயிட்டான். பதாதிர் கதாம் குர்வீன் பதாதிகி, இப்ப என்ன ஆயிட்டு, கதை இல்ல, அதாவது ரசம் இல்ல, எந்த வாகனமும் இல்ல, பதாதிகி தரையில காலோட நின்றுட்டு இருக்கான், அவன் காலில் நின்றுட்டு இருக்கிறான். பதாதிகி ஃபுட் சோல்ஜர் ஆயிட்டான். கதாம் குர்வீன் சமாதாய, பயங்கரமான கனமான பெரிய கதையை தூக்கிண்டு குர்தான்விதா காளிகா புதியோர் மத்தியே பிரகசன் அகனத்ததா, 2 காளியினுடைய தோல்ல என்ன பண்றான், அந்த கதையால அவளுடைய தோலை அடிச்சா தோல்ல அவளுக்கு வலி தாங்காம என்ன பண்ணுவான், தன்னுடைய கதையை பயன்படுத்த முடியாம போகும் அப்படின்ட்டு அவளுடைய கைகளை இம்மொபைலைஸ் பண்றதுக்காக கைக்கு நடுவில் என்ன பண்றான், கதையால திருப்பிண்டே பயங்கரமா வேகமா அடிக்க ட்ரை பண்றான். காளிகா புதியோர் மத்தியே பிரகசன் அகனத்ததா வஞ்சயித்வா கதாகாதம், வஞ்சயித்வான்னா டக்கிங், அவனுடைய கதை அடி தன் மேல படாமல் அதை ஏமாற்றி அவனுடைய மூமெண்ட், அந்த கதையினுடைய வேகம் வீச்சு இருக்க
வீச்சை ஏமாற்றி அந்த வீச்சு தன் மீது படாதவாறு தடுத்து கொண்டு கட்கமாதாய சத்வரா கையில கத்தி எடுத்துண்டா. இந்த இடத்துல கதை வேண்டான்னு கத்தி எடுத்துண்டா. கத்தி எடுத்துன்னு என்ன பண்ணா, எந்த கதையால என்ன அடிக்க ட்ரை பண்றியோ அந்த கதையை உன்னால அடிக்க முடியுமா வாரு அப்படின்ட்டு சிச்சேதாசிய புஜம் சத்தியம். அவன் இடது கையால அடிக்கிறான், இடது கையில கதையை தூக்கிட்டு இருக்கான். அதனால அச்சிய சவ்யம் புஜம் தச்சிச்சேத, அவன் இவன் போடுறது லெஃப்டி போடுறது. அதனால அவனுடைய இடது கையை என்ன பண்ணான், சிச்சேதை வெட்டிட்டா. சாயுதம் சந்தனார்த்திதம், அந்த இடது கைக்கு நிறைய சந்தனங்கள்லாம் தடவி இதெல்லாம் வாசனை எல்லாம் போட்டு ஆயுதத்தோட கதையோட நிக்கிறது, இடது கையை வெட்டிட்டா. சின்ன பாகு விரதா கதாபாணிகை பரிஸ்மிருதா, சின்ன பாகு வெட்டப்பட்ட கை, விரதா ரதம் இல்ல கதையோட வெட்டிட்டா, பரிஸ்மிருதா உடம்பெல்லாம் ரத்தம் அப்படியே பெருக்கெடுத்து அப்படியே என்ன ஆகும் ஓடுறது. இப்ப என்ன பண்றான், அச்சிரேன சகாகம்ய காளிகாம் அகனத்ததா காலீச கரவாலேன புஜம் தஸ்யாத தட்சிணம் இச்சேத பிரகசந்தீசா சகதம் கில சாங்கதம். அவன் என்ன பண்ணான், வலது கையில கதையை எடுத்துட்டு அந்த கதையோட அவள் அடிக்க வரான். இடது கை கீழே அருந்து தொங்கி விழுந்தாலும் அந்த வலியை தாங்கிட்டு வலது கையில கதையை எடுத்து அவன் என்ன பண்றான், வேகமா அவள் அடிக்க வரான். அச்சிரேன சமாகம்யே காளிகாம் அகனத்து காளி கரவாலேன புஜே தஸ்யாஸ்த தட்சிணம், தன்னுடைய கை வாளினால அவனுடைய வலது கையையும் வெட்டிட்டா. சிச்சேத பிரகசந்தி, சிரிச்சுட்டே வெட்டுறா. அதாவது கத்திண்டு பயங்கரமா மூடெல்லாம் இது பண்ணிட்டு இல்ல, சிரிச்சுட்டே லைட்டாவே அவ்வளவு அலட்சியமா அவனை வெட்டினான்னு அர்த்தம். அவன் எவ்வளவு வேகத்தை காட்டுறானோ அந்த வேகத்துக்கு நேர்மாறா அலட்சியமாக. சிச்சேத பிரகசந்தீசா சகதம் சில சாங்கதம், கையில என்னென்ன விதமான ஆபரணங்கள் இருக்கோ அங்கதம்னா இந்த பிரேஸ்லெட்லாம் அவ்வளவுத்தோடையும் கதையோடையும் கையை வெட்டி எரிஞ்சா. கர்த்தும் பாத பிரகாரம் குபித பிரயோஜகத்து, காலாலேயே உனக்கு உதச்சி தள்ளுறேன் பாரு அப்படின்ட்டு என்ன பண்றான், அந்த ரெண்டு கை வெட்டப்பட்டாலும் காலால ஓடி வரான். காலி சிச்சேது சரணோ கட்கேனாசி ஸ்வரான்விதா, இந்த காலாலையா ஓடி வர உதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், டக்குன்னு கட்கத்தை எடுத்து ரெண்டு காலையும் வெட்டிட்டா. சரணோ சிச்சேத சச்சின்ன கரபாதோதி, அவன் என்ன பண்ணான், கை கால் ரெண்டு வெட்டப்பட்டு கபந்தமா வெறும் டாப்டோ மட்டும் உடம்பு நிக்கிறது. அங்க கரபாதோதி திஷ்ட திஷ்டேதி புருவன், இரு வந்துட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தாவமானோ யயாவாசு, அதோட அதாவது கால் இல்லாமலேயே இடுப்பாலேயே தாவமாக ஓடி வந்துட்டு இருக்கான். தாவமானோ யயாவாசு காளிகாம் பீஷையன், நீங்க காளிகையை பயமுறுத்துறது போல பீஷையன் த்ரெட்டனிங், அவளை பயமுறுத்துற மாதிரி ஓடி வரானா. சமாகத்தந்தம் ஆலோக்கிய காளிகா, அந்த மாதிரி கையும் இல்ல காலும் இல்ல எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு, அப்படியே மேல விழுந்துருக்கிற மாதிரி, ஏன்னா மலை மாதிரி பெரிய தெரியும் இல்லையா, அப்படியே பொத்துன்னு மேல விழுந்தாட்டுக்கு விழுந்து நசுக்கலாமே அப்படின்னு அவன் என்ன பண்றான், தம் ஆகச்சந்தம் ஆலோக்கிய தன்னை நோக்கி வேகமா வர அவனை பார்த்து காளிகா என்ன பண்ணா, சக்கர்த்த மஸ்தகம் கழுத்து விட்டுட்டான். சக்கர்த்தம், சக்கர்த்தன கட், எப்படி கமலோபமம், எப்படி ஒரு தாமரை பூவை தண்டுல இருந்து சாதாரணமா கிள்ளி எடுப்போமோ அவ்வளவு ஈஸியா கமலோபமம் மஸ்தகம் சக்கர்த்த அப்படின்னா. அது என்ன எடுத்து, அது ருதிரௌகவகம் விருத்தம், அப்படியே ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுறது, ஃப்ளோ, அந்த இது பிளட் மாதிரி. ஓக அப்படின்னா ருதிரோகனாக்க பிளட் ஆஃப் பிளட் இருக்கு, அப்படியே புஷி அடிக்கிறது தூக்கி. சின்னேசோ மஸ்தகே பூமோ பபாத்த கிரிசன்னதா, மஸ்தகே சின்னே, அவன் தலை வெட்டப்பட்ட போது மலை அப்படியே மலை பெரிய பாறை விழுந்தா மாதிரி, கிரிசன்னிதா பவுல்டர் விழறா மாதிரி என்ன எடுத்து அங்கிருந்து கீழே புத்துன்னு விழறான். பிராணா விநிர்யஸ்தஸ்ய தேகா விக்ரமிய சத்கரம், அவன் அடுத்த செகண்ட் அவன் உடம்புல இருந்து பிராணாகா விநிர்யயுஹு கதாசும் பதிதம் தைத்தியம் விஸ்வா தேவாஸ்த வாசவாக துஷ்டு உஸ்தாம் சதாதேவின் காமுண்டாம் காளிதாம் ததா. அந்த மாதிரி கீழே விழுந்த அந்த ராஜாவை பார்த்து, அந்த அசுரனை பார்த்து தேவர்கள் ரிஷிகள் இந்திரன் முதலிய அனைவரும் என்ன பண்ணாங்க, அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றாங்க. அதோடு சாமுண்டாம் காளிகான், சாமுண்ட காளிகா எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்றா. வபுரு வாசாகா சிவாகா, சிவாகனா மங்களகரமான வாசாகா காற்று, காற்று மென்மையா தென்றல் காற்று, லேசான குளிர்ந்த காற்று வீசியது. தத்திர திசஷ்ட விமலாபிருத்தம், எல்லா திசைகளும் விமலாகா ரொம்ப கிளியர், ஆல் த டைரக்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர், நவ் வி ஆர் ஃப்ரீட் அப்படின்ட்டு. விமலாகா திருஷம் பபூச்ச அக்னியோ ஹோமே, வீட்டுல ஹோமங்கள் பண்றாங்க இல்லையா, உபாசன அக்னிஹோத்திரம்னு, அந்த ஹோமங்கள் பண்ணும்போது அக்னி தானாகவே ஜுவாலை விட்டு பிரதட்சிணமாக அக்னி ஜுவாலை விட்டு எரிஞ்சுது அப்படின்னா. பபூச்ச அக்னியோ ஹோமே
பிரதட்சிண சிகாக, சிகாகனா ஜுவாலை, அக்னியின் ஜுவாலை. பிரதட்சிண சிகாக, பிரதட்சிணமாக ஜுவாலை இருந்தது. சுபாக, மங்களகரமாக. ஹதசேஷாஸ்து ஏ தைத்தியாக பிரணம்ய ஜெகதம்பிகாம். இப்ப போர்ல செத்தது போக பாக்கி இருக்கக்கூடிய தைத்தியர்கள் யார் இருக்காளோ அவ சண்டையிலேயே ஜெகதம்பிகாம் பிரணம்ய தியக்த்வா ஆயுதானி, அங்கேயே தங்களுடைய ஆயுதங்கள் அத்தனையும் போட்டுவிட்டு சர்வே பாதாளம் பிரயுகு, அம்பிகையால பர்மிட் பண்ணப்பட்டவர்களாக பாதாளத்தை நோக்கி போயிட்டாங்க வேகமா. ஏதத்தே, இப்ப என்ன பண்றாங்க வியாசர், கதை முடிஞ்சதுன்னு ஜனமையை என்று சொல்ல, ஏதத்தே சர்வம் ஆக்கியாதம் தேவியா சரித்தம் உத்தமம், தேவியாக உத்தமம் சரித்தம், மிக உயர்ந்த சும்ப நிசும்பவதங்கிற சரித்தமானது உனக்கு சொல்லப்பட்டது. சும்பாதீனாம் வதம் செய்த சும்பன் முதலியவர்கள், ஏன்னா இந்த தூமரலோகனன், அதுக்கப்புறம் இவன்லாம் இருக்க மாதிரி ரத்த பீஜன், சும்பன் நிசும்பன் அவ்வளவு பேரும். ஸோ சும்பாதீனாம் வதம் செய்த சுராணாம் ரட்சணம் தந்த, தேவர்கள் காப்பாற்றுன்னு சொல்லுவோம். ஏததாக்கியானகம் சர்வம் பட்டந்தி பூவிமானதாக மாணவாக, யார் மனிதர்கள் இந்த கதையை போலோகத்துல படிக்கிறார்களோ, திருவந்திக்க சதா பக்தியா கேட்கிறார்களோ, பக்தியுடன் கேட்கிறார்களோ, சே கிருதார்த்தா பவந்தி, அவர்களுடைய கிருதார்த்தாகனாக்க அவர்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கோ, பிரார்த்தனைகள், அர்த்தம்னா பிரார்த்தனை, கிருதார்த்தானா நிறைவேறப்பட்ட பிரார்த்தனைகளை உடையவர்கள், அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு. அபுத்ரோ என்ன விருப்பங்கள்னு சொல்ல உதாரணத்துக்கு, அபுத்ரோ லபத்தே புத்திரான் நிர்தரஸ்து தனம் பகு, பணம் இல்லாதவர் பணத்தை அடைவான், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கும். ரோகீச்ச முக்கியத்தை ரோகா, வியாதிகாரன் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுபடுவான். சர்வான் காமான் அவாப்னியா, அனைத்து காமனைகளும் நிறைவேறும். சத்ருத்தோன பயம் தத்திய, அவர்களுக்கு இந்த கதையை கேட்பவர்கள், இந்த கதையை படிப்பவர்கள், இந்த கதையை நினைப்பவர்களுக்கு சத்ருத்தோன பயம் தத்திய, சத்ரு பயம் ஏதும் இருக்காது. ஜெயிதம் சரித்தம் சுபம் சுருணோதி பட்டதே நித்தியம், இந்த சரித்தத்தை யார் சுருணோதி கேட்கிறார்களோ, பட்டத்தை படிக்கிறார்களோ நித்தியம். முக்திமான் ஜாயதே நரகா, நித்தியம் இதை கேட்பவர்கள் முக்தியையும் காலத்தில் அடைவார்கள் அப்படின்னு என்ன பண்ணார் வியாசர். இந்த விஷயத்தை ஜனமேஜயனுக்கு இந்த கதையினுடைய பலசுத்தியா சொன்னார். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ராஜாவசன் வைசியன், அவ 2 பேர் இருக்க இல்லையா, சுமேதா அந்த சுரதன் அப்படின்ற வைசியர்கள், அந்த வைசியனும் ராஜாவும் அவ 2 பேரை பத்தின கதையை மேல என்னன்னு சொல்ல போறார். அதாவது தேவியினுடைய ஆராதனம் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து சொல்லணும். அந்த எடுத்து சொல்றதுக்காக அவர் என்ன பண்றாருனாக்க மேல ஆரம்பிக்கிறார். அதாவது சுரதன் ஒரு ராஜா, அப்புறம் ஒரு வைசியன் ஒருத்தன் இருக்கான் அந்த இடத்துல. அந்த சுரதனும் சுமதி அப்படின்ற ஒரு வைசியன், இவா 2 பேரும் எப்படி இந்த விஷயத்தை கேட்டாங்க, தேவி மகாத்மத்தை வரா மாதிரி அந்த விஷயத்தை சொல்ல போறா. என்னங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம்.